நீங்க நீங்க யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களாம் இல்லை ஒரு நாள் லீவ் போடாமல் வேலைக்கு போவாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் யாருக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க யோசிக்காமல் சொல்லுவாங்க. என் குழந்தைங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளை நம்பி தான் இந்த இந்த பூமிக்கு அவங்க வராங்க. அவங்க வளர்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் வளர்க்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களோட உலகம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்க ரொம்ப சின்ன சின்ன பொருளை தான் ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைப்படுறது என்ன? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஒரு டாய்ஸ் வாங்கணும், ஒரு பார்க்குக்கு போகணும், இந்த மாதிரி தான் அவங்களோட ஆசை இருக்கும். நம்ம என்றைக்காவது அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றிருக்கோமா? நம்ம நிறைவேற்றவே மாட்டோம். அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம பிளான் பண்ணுவேன் தவிர இன்றைக்கி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பிளான் பண்ணவே மாட்டோம். அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க உலகம் ரொம்ப பெருசாகும். அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும்னு கேட்டு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவங்கள. சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நல்லா துணி போட மாட்டாங்க, ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சேர்த்து வைப்பாங்க. அப்படியே சேர்த்து வச்சு குருவி சேர்க்குற மாதிரி சேர்ப்பாங்க. சேர்த்து ஒரு வீட்டை கட்டுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அவங்க வீட்டை கட்டுறதுக்குள்ளே அவங்க பாதி ஃப்யூச்சர் முடிஞ்சிருக்கும். அப்படி கட்டி அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு அவருக்கு இருக்க மாட்டார். அவர் செத்து போயிடுவார். இல்லையா புள்ள அவங்க பையன் வீட்டை விட்டு துரத்திடுவான். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். என்னடா இப்படி நெகட்டிவாக பேசுகிறேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. நான் பாசிட்டிவாக பேச போகிறதுனால ஒன்றும் மாறிட்டு போகிறது ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. குருவி சேர்க்குற மாதிரி நல்லா சாப்பாடு இல்லாமல், நல்லா துணிமணி இல்லாமல், எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த வீட்டு கட்டுவீங்க. கடைசியில் அந்த வீட்டில் வாழறதுக்கான வாய்ப்பே கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதுக்காக நான் வீடு வாசலாம் கட்ட வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. நல்ல நல்ல துணிமணி, நல்ல என்ன ட்ரெஸ்ஸு பிடிச்சதோ வாங்கி போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையே வாழுங்க. ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணாதீங்க. இன்றைக்கி முதல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்களா அதை பாருங்கள். நேற்று என்பது முடிஞ்சு போனது. இன்று மட்டும்தான் நமக்கு நிஜம். இந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு நிஜம். நாளை என்பது பொய். அது நாளைக்குன்றது ஒருத்தருக்கு சில பேருக்கு விடியும், சில பேருக்கு விடியாமையே போயிடலாம். அதனால் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துட்டு மிச்சம் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. அதனால் இன்றைக்கி நான் செலவு பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நாளைக்கு சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா சில பேருக்கு அந்த நாளை விடியாமல் கூட போயிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக வாழ பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உலகம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு ஆசைப்பட்டதை நம்ம அப்போ செய்ய முடியாது. அவங்க குழந்தைங்களா இருக்கும்போதே நமக்கு அவங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுங்க. நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் நம்ம அதை பண்ணுறது கிடையாது. நம்ம ஃப்யூச்சருக்கு தான் பிளான் பண்ணுவோம். ஃப்யூச்சர்னு தான் பிளான் பண்ணிகிட்டே இருப்போமே தவிர நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம மறந்துடுவோம். கஷ்டப்படுவோம். இன்றைக்கி கஷ்டப்படுவோம், நாளைக்கு நல்லா இருக்கலாம். இன்றைக்கி கஷ்டப்படுவோம், நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு நினச்சினே இருந்திங்கன்னா அப்புறம் நாளைன்ற ஒன்று இல்லாமலே போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வாழ்ந்துடுங்க. உங்கள் குழந்தைங்க நீங்கள் சேர்த்து வைங்க, வேண்டான்னு சொல்லலை. முதல்ல இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் முழுசாக நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நாளை இருந்தால் நாளைக்கு சேர்த்து வைக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது இன்றைக்கி நீங்கள் சாப்பிடாம பட்டினி கடந்து உங்கள் உடம்ப வருத்திக்கணும், நாளைக்கு வாழணும் அப்படின்னு சேர்த்து வைக்காதீங்க. அப்புறம் நாளைக்கு இல்லாமலே போயிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையானது சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் போடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க. எப்படிலாம் பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம்